மற்றொரு உலக செய்திகளினுடைய தொகுப்பினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் திடீரென்று இஸ்ரேல் ஈரானை குறிவைத்து சரமாரியாக தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அங்கு குண்டுகள் வெடித்திருக்கின்றன. தெஹ்ரானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 3 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்களில் தெரிவிக்கப்பட்டது. தெஹ்ரானினுடைய ஜோம்ஹரி சதுக்கம், ஹாசன் அபாத் சதுக்கம் உட்பட பல இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஈரானில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதலை இஸ்ரேலினுடைய ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார். இதுபற்றி அவர் கூறுகையில், ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கின்றது. இந்த தாக்குதல் முன்கூட்டியே பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல இஸ்ரேல் முழுவதும் சிறப்பு மற்றும் நிரந்தர எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீது இன்று திடீரென்று இஸ்ரேலானது கொடூரமான தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய அலுவலகத்தை குறிவைத்தும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவர் எங்கிருக்கின்றார் அப்படி என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தெஹ்ரானில் இருக்கின்ற ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அயதுல்லா அலி ஹமேனியை இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் உண்மையில் அயதுல்லா அலி ஹமேனி தற்போது தெஹ்ரானில் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் ஈரானில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் ரகசியமாக பதுங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் பல்வேறு இடங்களில் வெடிப்பு சத்தங்கள், அதாவது சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அங்கு இருக்கின்ற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தெஹ்ரானில் உள்ள முக்கிய ராணுவ தளங்கள் மற்றும் அரசியல் மையங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் ஈரான் ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலம், புலனாய்வுத்துறை அமைச்சகம், முக்கிய அரசியல் தலைவர்களினுடைய இருப்பிடங்கள், உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அலுவலகத்திற்கு அருகில் இருக்கின்ற பகுதிகள் உள்ளடங்குகின்றன. இவ்வாறான சூழலிலேயே ஈரான் ஜனாதிபதி பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானுக்கு எந்தவித உயிராபத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஈரானிய ஊடகங்கள் வழியாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானுடைய சிவில் விமான போக்குவரத்து அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் மஜித் அகவன் மெஹர் மறு அறிவிப்பு வருகின்ற வரை நாட்டினுடைய முழு வான்வழியும் மூடப்பட்டிருக்கிறது அப்படி என்று அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஈரான் மீதான இந்த தாக்குதல் நடவடிக்கையை தொடர்ந்து ஈராக் தன்னுடைய வான்வழியை மூடுவதாக அறிவித்திருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் போக்குவரத்து அமைச்சகம் தன்னுடைய தேசிய வான்வழியை மூடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இந்த போர் பதற்றத்தை தொடர்ந்து கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவையும் தங்களுடைய வான்வழியை மூடியிருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு நடவடிக்கையாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு ஈரான் மீதான வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அந்த நாட்டு அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் முக்கிய உளவுத்துறை அலுவலகங்கள் உட்பட 30 இடங்களை துல்லியமாக தாக்கி அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய படைகளை மத்திய கிழக்கில் குவித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதல் மேலும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. எனவே தங்கள் நாட்டு மக்கள் உடனடியாக ஈரானில் இருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் உத்தரவிட்டிருக்கின்றன. அதேபோன்று இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜேர்மனும் தங்கள் நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய தாக்குதல்களுக்கு ஈரான் மிக மோசமான விதத்தில் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் எதிர் தாக்குதல்கள் கொடூரமான வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் ஈரானிய நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் இப்ராஹிம் அசிசி, நீங்கள் தொடங்கிய இந்த தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது இனி உங்கள் கைகளில் இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவ ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருக்கின்றது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி செல்வது அடையாளம் காணப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இது நாட்டினுடைய பல பகுதிகளில் பாதுகாப்பு ஒலி சத்தங்களையும் எழுப்பியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் வான்வழி பாதுகாப்பு படை தற்போது அச்சுறுத்தல்களை கண்டறிந்து இடைமறித்து வருவதாகவும் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியும்
இஸ்ரேலிய புரட்சிகர காவலர் படை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதேவேளை ஈரானில் இருந்து இஸ்ரேல் நாட்டை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் முழுவதுமே அவசர கால நிலையை உடனடியாக அறிவித்தும் இருக்கின்றார். அது மட்டுமன்றி இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பொதுமக்கள் வெடிகுண்டு முகாம்களுக்கு அருகில் இருக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்தி இருக்கின்றன. மேலும் பாடசாலைகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் அங்கு தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. வடக்கு இஸ்ரேலில் வெடிச்சத்தங்கள் கேட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்தவும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கும் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு இஸ்ரேலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. முதல் கட்டமாக 30 ஏவுகணைகள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நகரை நோக்கி சீறி பாய்ந்திருக்கிறது. இந்த வேளையில் ஈரானினுடைய ஆதரவு அமைப்பான ஹவுதிகள் ஏமனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற ஒரு குழுவினர் இந்த ஹவுதிகள் ஈரானினுடைய ஆதரவில் தான் செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் ஹவுதிகளும் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானை தாக்குவது போல ஈரானுடன் சேர்ந்து தற்போது ஹவுதிகளும் இஸ்ரேலை தாக்க தொடங்கியிருக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவாக இதற்கு முன்பும் ஹவுதிகள் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் அமெரிக்க வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இப்போது மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கின்றன. இதேவேளை பக்ரைனில் இருக்கின்ற அமெரிக்க கடற்படை சேவை மையம் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்ரைன் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படையினுடைய 5வது கடற்படையின் சேவை மையம் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்ரைன் தேசிய தொடர்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் விரைவில் தகவல்களை வழங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய 5வது கடற்படையின் தலைமையகத்தின் கீழ் வளைகுடா, செங்கடல், அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடலினுடைய சில பகுதிகளும் அடங்குகின்றன. பக்ரைன் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அமெரிக்க தூதரகம் முன்னதாக குடிமக்களை பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடையுமாறு எச்சரித்திருந்தாலும் அமெரிக்க ராணுவத்திடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது ஒரு கூட்டு தாக்குதலை நடத்தி மத்திய கிழக்கை ஒரு புதிய மோதலில் ஆழ்த்தியிருக்கின்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைநகர் அபுதாபியிலும் கட்டாரினுடைய தோஹா மற்றும் சவுதி அரேபியாவிலும் குண்டுவெடி சத்தங்கள் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் கட்டார் தன்னுடைய வான்வெளியை மூடியிருப்பதால் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானிய ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அபுதாபி, துபாய், கட்டாரில் இருக்கின்ற அல் உதைத் விமானத்தளம், குவைத்தில் உள்ள அல் சேலம் விமானத்தளம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் டப்ரா விமானத்தளம், பக்ரைனில் உள்ள 5வது அமெரிக்க தளம் உள்ளிட்ட தளங்களில் தாக்கியிருப்பதாக ஈரானிய ராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலுமே சவுதி அரேபியாவின் ரியாத், பக்ரைனினுடைய மனாமாவிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஈரான் மீது நடத்தப்பட்டிருந்த தாக்குதல்களை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அதன்படி இந்த தாக்குதல்களினுடைய நோக்கம் எதிர்காலத்தில் உடனடி அச்சுறுத்தல்களை முற்றிலும் ஒழிப்பதுதான் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்தியிருந்தார். அமெரிக்கா ஈரானில் பெரிய போர் நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் 8 நிமிட காணொலியை வெளியிட்டுத்தான் அவர் ஈரான் மீதான இந்த தாக்குதலில் ஈடுபட்டதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிவிப்பில் அமெரிக்கர்களை பாதுகாப்பதே எங்களினுடைய நோக்கம். ஈரான் எப்போதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. ஈரான் ஆட்சியில் இருக்கின்ற அச்சுறுத்தல்களை அகற்றுவதே எங்களுடைய முக்கிய நோக்கம். ஈரானில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுக்கின்றது. அணு ஆயுத மறுகட்டுமானத்திற்கு ஈரான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஈரான் நாட்டின் ஏவுகணைகள் அனைத்தையுமே நாங்கள் நிர்மூலமாக்குவோம். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதில் உலகத்திலேயே ஈரான் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கடுமையான குற்றச்சாட்டுகளை டிரம்ப் முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில்தான் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் பல மாதங்களாக அமெரிக்காவுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் திட்டமிடப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான திகதி பல வாரங்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த நடவடிக்கை அவசரகால நடவடிக்கை அல்ல, மாறாக ஈரானினுடைய அணுசக்தி மற்றும் ராணுவ மையங்களை குறிவைத்து
இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளால் பல மாதங்களாக தயாரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு தேவையான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய முழு அறிவு மற்றும் ஆதரவுடன் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பாக அமெரிக்கா ஈரானிடையே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தும் இதுவரைக்கும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் கோபமான ட்ரம்ப் ஈரான் மீது மோசமான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்ததோடு போர்க்கப்பல், போர் விமானங்களை வைத்து ஈரானை சுற்றி வளைத்திருந்தார். இதன் காரணமாக ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சம் பலருக்கு இருந்தது. அதன்படித்தான் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியும் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு கருதி சுரங்கத்துக்குள் ஒளிந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தற்போது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற அயதுல்லா அலி ஹமேனியினுடைய அலுவலகத்தை குறிவைத்தும் பல இடங்களிலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருப்பதோடு இந்த தாக்குதலில் அமெரிக்காவும் கைகோர்த்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சையையும் அபாயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமின்றி இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த போரும் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 12 நாள் போர் போன்று இருக்குமா, இல்லை அதைவிட மோசமாக இருக்குமா? ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது? மீண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கப் போகின்றதா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றன. அதற்கான விடைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த போர் நிலவரம் தொடர்பான அடுத்தடுத்த தகவல்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.